பயமாக இருக்கு. பேய் படத்தில் வர மாதிரிலாம் பண்ணுறாங்க. எப்போ வந்தாலும் இங்கே தண்ணி இருக்கும், பயப்படாமல் வரலாம். ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துருதுக்கு. ஏன்னா வேறு ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணோம் இன்றைக்கி நம்ம போகிறதுக்கு. பட் ஆனால் அந்த லொக்கேஷனுக்கு போக முடியல. பிளான் போடுறது கேன்சல் ஆகிறதுக்கு தான். ஏன்னா ஒரு 10 பேராக போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் போக முடியல. ஸோ நம்ம வந்து போன வாரம் போகணுன்னு நினச்ச இடத்துக்கு போக போகிறோம். போன வாரம் இதே மாதிரி தான் ஆச்சு. வண்டி ப்ராப்ளம் ஆகி நின்றுச்சு, போக முடியாமல். ஸோ இப்போ நம்ம போன வாரம் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு போக போகிறோம். ஸோ தீபக் சுஷீல் வந்திருக்காங்க. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு கிளம்புறோம். எங்கேயாவது போகிறோம் கண்டிப்பாக. ஒரே தடங்களாக வருது, என்னன்னு தெரியல. ஒரே நெகட்டிவிட்டிஸாக இருக்குது. கொஞ்சம் பாசிட்டிவிட்டிஸை சம்பாதிப்போம். போயிட்டுருக்கோன்னா செங்கல்பட்டில் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு இந்த ரூட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கொண்டாங்கி ஏரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் ஸ்கை கிடையாது, ஃபுல்லாக பனி தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போய் கிராஸ் பண்ணி காட்டுறோம். கிரீன் இருக்கு, பார்த்துவாங்க. செமையா இருக்கு லொகேஷன். என்னடா பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுது உன்னோடதுல? ஃபில்டர் ஏதாவது போட்டிருக்கியா? வரேன் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்லை. இல்லை என் கண்ணுக்கு கலர் ஆயிடுச்சா? அது நார்மல் கலர் தானே, பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இல்லை. லைட் இல்லைடா, நல்லா அப்படி இருக்குது. நல்லா இருக்குது, நேச்சுரல் லைட். பாருங்க, நேச்சுரலாகவே பிளாக் அண்ட் ஒயிட் வர வச்சுருக்கோம். ஏன் சொல்லி ஏமாத்திர வேண்டியது. சரி விடுங்க. அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியலையே. வழி இருக்கா? இருக்கு வழி இருக்கிறது. வாவ், இது ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வரல. ரொம்ப ஆசையாக இருக்கவங்க மட்டும் தான் கூட்டிகிட்டு போனோம். கொஞ்ச நேரத்துக்கு வரேன் சொல்லிட்டு வராமல் போயிருக்கோம். அது நிறைய பேர் இருக்காங்கடா. சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். இது கேமரா எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இல்லை ஏதோ பாம்பு கீமில் இருக்காங்க. நீங்கள் வரீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. என்ன தம்பி? பாம்பு கீம்பு இருக்கு. பாம்பு, இந்த ஏரியா பாம்போட ஏரியா. அங்கே நம்ம தான் வந்திருக்கிறோம். போட்லாம் இருக்குது. போ ஃபஸ்ட்டு சுஷில விட்டுருவோம். முதல் போனி நீ தான்டா. ஜென்ரேட்டர்லாம் வச்சுருக்காங்க. சரிடா. வாவ், கேமரா மேலே வச்சுருவேன். செம்மையாக இருக்குங்க லொக்கேஷன். இல்லை எங்கேயும் ரொம்ப பெருசாக ஸ்டாப் பண்ணிட்டு வேறு லோக்கல் ட்ரெயினாக அது. ஸோ இந்த இடத்துல வந்து சம்திங் அந்த இது என்னன்னு சொல்லுவாங்க, என் கை தான் ஃபோக்கஸ் ஆகும். கிணறு மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ட்ரெயின்கள் போய் கொண்டிருக்கிறது.
கீழே இருக்க ரூட்டு வந்து நம்ம முதல்ல வந்திருந்த ரூட்டு வந்து இருந்தால் கீழே வந்திருக்கலாம். இந்த ஸ்டீப்பான ரூட் சொன்னல அது இதுதான். சொல்லுங்க, விலாக் பண்ணுங்க. பேசுங்க, இப்போ பேசுங்க. ஸோ இப்போ வந்து இந்த மேலே டாப்க்கு ரீச் ஆகிறதுக்கு இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது லொக்கேஷன் சொல்லி. இங்கே ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. என்ன ஆச்சுரா? ஒன்றும் இல்லையா? இது என்னடா போகி தர்மர் தியானமான இடம் மாதிரி இருக்கு. நல்லா இல்லை, நல்லா இல்லைன்ற நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு பாருங்க. ஆனால் இதில் ஏதோ அந்த இதெல்லாம் கயிறுலாம் கட்டி வச்சிருக்காங்க. கிட்ட கூட போகலடா இன்னும், அதுக்குள்ளே வாய் வைக்கிறியடா. ஏய் பாதாம் மரம்டா இது, பாதாம் மரம் செம்மையாக இருக்குங்க. இது மெடிடேஷன் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கு லொக்கேஷன். இப்போ நான் டக்குன்னு அவனை ஏன் காட்டுறேன்னு உங்களுக்கு புரியல, எனக்கு தான் தெரியல, காட்டுறேன் வாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கீழே சைடாக இறங்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ டாப்புக்கு போகிற இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் முள் அதிகமாக இருக்குது. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி நம்ம வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். அந்த லொக்கேஷன் வந்து ஃபுல்லாக இந்த மரங்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அது அமைதியாக இருந்தால் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் பவுண்ட்ரிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சிம்பிள் வந்து ஃபாரஸ்ட்டோட பவுண்ட்ரியை குறிக்குது. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டா இல்லை எண்டிங் பாயிண்ட்டான்னு தெரியல. பட் இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துலையாவது இந்த கல் வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாரஸ்ட் பவுண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம், வண்டியால் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு சொல்லி. உள்ளே போய் நிறுத்திட்டு ஒரு ஸ்பாட் ரிவ்யூ இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை போய் பார்க்க போகிறோம். தீபக் பாய் ஒழுங்காக கூப்பிட்டு போயிடுவார் நம்புகிறோம். இது கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்குது, ஸோ பார்த்து தான் போகணும். ஃபஸ்ட் கியர்லேயே போதும், அதுவே போட்டு போட்டு பார்த்து ப்ரோ. வண்டியும் முக்கியம், நீங்களும் முக்கியம். டேய் இது எதுக்கு நான் ஓட்டுறேன், அதுவே போதுடா. அப்போ இறங்கி இந்த கீக்கி சேலஞ்ச் பண்ணிட்டு வா ஓட்டாம. இப்போதான் இப்படி மாதிரி பாதுகாப்பு பிரேக்கு கொஞ்ச தூரம் போயிட்டு நிறுத்திடலாம். ஆமாம், நான் ஏன்னா போனதில்லை நானும். ஆமாம், என்னையும் கேட்குறானுங்க எல்லாம், நான் வீடியோவில் பார்த்ததோட சரி. ஸோ இந்த ரோடு வந்து ஆஃப் ரோடிங்க்கு செம்ம ரோடு.
ஆஃப் ரோடிங் பைக் எதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஓட்டலாம். ஆனாலும் கல் முக்கியம். கல் பார்த்து ரோடுன்ட்டேன், இது ரோடே கிடையாது, சாரி. பாருங்க தண்ணி போகிறதுக்கான வழி இருக்குது பாருங்க, மேலே இருந்து தண்ணி இறங்குறது. நிறுத்திடு. ஸோ இது வரைக்கும் வர முடிஞ்சது, அதனால் இங்கே பைக்கை நிறுத்திட்டு இதுக்கு மேலே ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் பண்ணது பேரும் ட்ரக்கு தான், இது பேரும் ட்ரக்கு தான். தம்பி அந்த ரெயின் கோட் எப்போ வைப்பீங்க? என்னதுடா என்னவா இருக்கும்? தண்ணி தான். தண்ணி, பட் பனியா என்னன்னு தெரில. நிறைய இடத்துல அந்த மாதிரி வெள்ளையாக பார்த்தோம். ஓ சூப்பராக இருக்குது. பாருங்க இந்த கொடி அப்படியே அழகாக இந்த மரத்தை ஃபுல்லாக சுற்றி கடைசி வரைக்கும் போயிருக்கு அந்த கொடி. எவ்வளோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? நான் ஏன் இப்போ ஃபிலாசபி பேசிகிட்டு இருக்கேன்? இது அவ்வளோதான்டா, இதோட முடிஞ்சிச்சுரா. இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். இல்லை அதான் சொன்னேன், இப்போ இங்கே நிறுத்திட்டு நடந்து போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அம்மா 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோமா, கஷ்டப்பட்டு பைக் நிப்பாட்டு 50 மீட்டர் கூட வந்துருக்க மாட்டோம். இங்கே வந்து நிப்பாட்டிக்கலாம். காடு மாதிரி போனோம்ல, வந்துட்டோம் பாடுறா. இது என்ன பண்ணியிருக்கானுங்க இங்கே? யானை சாணி இருக்கு. ஏய் மாட்டு சாணிடா அது. ஏய் என்ன படம்? என்ன படம்? ஏதோ ஜெயமணி வரானே. ஐயோ பேராண்மை. ஆமாம், சாணி சூடாக இருக்குது. இப்போ தான் போட்டிருக்காங்க. இதான் நோண்டி வச்சுருக்கு நிறையா. கீரிப்புலன்னு நினைக்கிறேன், இல்லை பண்ணியாக இருக்கும். பண்ணிடா ஹாக் ரைடர். ஸோ இப்போ நம்ம வந்து வேறு லெவல் ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். தண்ணி மலையிலேருந்து வழிஞ்சு வர தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க. இந்த தண்ணி அப்படியே கீழே போயிட்டுருக்கு. ஸோ மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆக்சுவலாக தண்ணி. இல்லை எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல. ஸோ இந்த தண்ணியை பிடிச்சிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். காட்டுவாசிடா நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. செமையாக இருக்குது பாருங்கள் உள்ள. இது ஸோ ஒரு வகையான பிளான்ட்டா இல்லை பாசியான்னு தெரியல. பாசி பிடிச்சிருக்கு ஃபுல்லாக. அதான் இப்போ பார்த்துட்டு தான் வந்தாங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டு. ஃபுல்லாக அந்த அவன் கையில் வச்சுருக்கான் பாருங்கள், ஃபுல்லாக பாசி பிடிச்சிருந்துருக்கு. அது என்ன இலைன்னே தெரியாத அளவுக்கு பாசி பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சூப்பர். பார்த்தீங்களா, மலைக்கு மேலே இருந்து தண்ணி வருது. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரெக் பண்ணிங்கனாலே போதும். உடனே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போயே சொல்லிடுறேன், இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து வரணும். நானே கஷ்டப்பட்டு இவனுங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். அவனுங்க அப்பயே திரும்பணுன்ட்டாங்க. அதனால் இப்போ இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சது இவ்வளோ தூரம் வந்தனால. எங்கே இருந்து வருதுன்னு தெரியல இதோட தண்ணியோட சோர்ஸ். அந்த அளவு வராது அனிமல். பண்ணி வரும் மோஸ்ட்டாக. பெரிய வைல்டு அனிமல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இங்கே.
அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஊர் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு விவசாய நிலம் வச்சுருந்தாங்க. அது வரைக்கும் போயிட்டு இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டோட பவுண்டரி தான். ஸோ இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரத்தோட அந்த இதுதான் இருக்கும். ஃபுல்லாக பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே மரமாக இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வந்து மலை இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த மலைக்கு போகல, இந்த ஸ்பாட்டை மட்டும் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக பன்னி அப்புறம் இந்த மாடுலாம் போயிருக்கு. ஆக்சுவலாக அந்த ரூட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கு. அதை பார்த்து தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்தோம். ஸோ இந்த பக்கம் வழி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வரதா இருந்தால் அங்கே கோயில் இருக்குது. அந்த கோயிலேருந்து ஒரு லெஃப்ட்டு திரும்பும் உள்ள. கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு லெஃப்ட்டு வரும். அந்த லெஃப்ட்டை எடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஆஃப் ரோடிங் இருக்கும். அந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். நடந்தே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபால்ஸ் இல்லை, அந்த தண்ணி மாதிரி ஒரு லொக்கேஷன் வரும், அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து லேண்ட்மார்க்காக வச்சு நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும். வர மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ அந்த கல்லை வந்து பவுண்ட்ரியாக வச்சுக்கோங்க. அதிலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம வெளில போயிட்டுருக்கோம், அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன். செமையான லொக்கேஷனுங்க. ஆக்சுவலாக நான் கூட இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணி போனால் வந்து மேலே தண்ணி உற்பத்தி ஆகிற இடத்தையே கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு இப்போ டைம் இல்லை. சூரிய பகவான் மேலே வந்துட்டார். இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து கீழே வர தண்ணியை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரும்ப கிளம்புறோம். ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாரையும் பார்த்துக்கோங்க.